அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண் பிரதமர், தமிழ் பேசக்கூடிய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவம் இலவசமாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கான திட்டங்களை ஒவ்வொன்றாக அவர்களுடைய நலனுக்கேற்ப பங்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்திய தேசம் முழுமையாக வரி நீக்கம் செய்த நல்ல தேசமாக அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். விவசாய மக்களுடைய விலை நிர்ணயம், அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விளைச்சலுக்கு ஏற்ற விலை நிர்ணயம் தந்து ஒரு நல்ல பங்களிப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, அனைத்து மக்களுக்குரிய ஒரு நல்ல கூட்டமைப்பு தொழிலாக, கூட்டமைப்பு வேளாண்மை, கூட்டமைப்பு கால்நடை பங்களிப்பு அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக ஒவ்வொன்றாக செயலாக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு ஏழை இல்லாத நம்மளுடைய தேசமாக ஏழை மக்கள் 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும். வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பை அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்துக்கு பின்பு முறைப்படுத்தப்படும். அதிலும் ஊடகங்கள் உரிமை சங்க பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இச்சட்டம் முழுமையாக மக்களுக்கான சட்டமாகவும், மக்களுடைய உண்மை தன்மையை முழுமையாக ஊடகங்கள் எடுத்துரைக்கும் உரிமை சங்க பாதுகாப்பாளர் சட்டம் முழுமையாக அங்கீகாரம் அளிக்கப்படும். இதனால் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் அம்மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அனைத்து முறைப்படுத்தும் சட்டமாக இந்த ஊடகங்கள் உரிமை சங்க பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். அவர்களுக்கான பங்களிப்பு மற்றும் போராட்டத்துக்குரிய 5 நாள் மாதத்தில் கொடுக்கப்படும். அவர்களுக்கேற்ப இந்த போராட்டத்தை முறைப்படுத்தி கொள்ளவும், அவர்களுக்குரிய அந்த கோரிக்கைகளுக்கு முறைப்படுத்தும் சட்டமாக இந்த ஊடகங்கள் உரிமை சங்க பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும். இதனால் மக்களுடைய உரிமைகளை எடுத்து சொல்லவும், ஊடகங்களுடைய உரிமையை எடுத்து சொல்லவும் அங்கீகரிக்கக்கூடிய அந்த 5 நாள் போராட்டங்களாக நம்மளுடைய அரசாங்கம் முழுமையாக அங்கீகாரம் அளிக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.